வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். விமர்சனங்கள் என்னை பாதிப்பதில்லை, காஜல் அகர்வால் பேட்டி. ஜெயராம் மகன் படத்திற்கு தணிக்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல். அமெரிக்காவில் 4 கோடி வசூலித்து சாதனை செய்துள்ள விக்ரம் வேதா. இனி விரிவான செய்திகள். நான் திரையுலகில் அறிமுகமான புதிதில் என்னை பற்றி வெளியான விமர்சனங்கள் என்னை மிகவும் பாதித்தன. ஆனால் இப்போது அந்த விமர்சனங்களால் நான் பாதிக்கப்படுவதில்லை என்கிறார் காஜல் அகர்வால். என்னை பற்றி நியாயமான விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு என்னை நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்வேன். அதே நேரத்தில் வேண்டுமென்றே என்னை பற்றி எழுதப்படும் விமர்சனங்களை அப்படியே ஒதுக்கிவிட இப்போது நான் பழகிவிட்டேன். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் எனக்கு அமைந்த கதைகளும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தான். மேலும் என்னுடைய ரசிகர்கள் என் மீது தொடர்ந்து காட்டி வரும் அன்புதான் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்கிறார் காஜல் அகர்வால். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தின் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் இயக்கவுள்ள அடுத்த படம் ஒரு பக்க கதை. ஜெயராமின் மகன் காளிதாஸ் அறிமுகமாகும் இப்படத்தில் உடல் உறவு என்ற அர்த்தம் துணிக்கும் ஆங்கில வார்த்தை இடம்பெற்றுள்ளதால் தணிக்கை குழுவினர் UA சான்றிதழ் கொடுத்தனர். இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் என்பதால் படத்திற்கு U சான்றிதழ் பெறுவதற்காக மறு தணிக்கை குழுவிற்கு படத்தை அனுப்பினார் படத்தின் தயாரிப்பாளரான KS சீனிவாசன். படத்தை பார்த்த SV சேகர் உள்ளிட்ட மறு தணிக்கை குழுவினர் அனைவரும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இடம் மிக சரியாக உள்ளதால் ஆபாசமாக இல்லை என்று கூறி படத்திற்கு U சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்தனர். ஆனால் அவர்களது பரிந்துரைக்கு பிறகும் தணிக்கை சான்றிதழை வழங்காமல் சென்னையில் உள்ள தணிக்கை அதிகாரி ஏன் இழுத்தடிக்கிறார் என்று புரியவில்லை என்று குமுறுகிறார் படத்தின் தயாரிப்பாளரான KS சீனிவாசன். புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன் விஜய் சேதுபதி நடித்துள்ள விக்ரம் வேதா திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் மட்டுமின்றி அமெரிக்காவிலும் வசூல் சாதனை செய்து வரும் இந்த படம் வெளியான 3வது வாரத்தில் 6 லட்சம் அமெரிக்க டாலர்களை வசூலித்து சாதனை புரிந்துள்ளது. இது இந்திய ரூபாய் மதிப்புக்கு 4 கோடியாகும். இதற்கு முன் ரஜினி, கமல், விஜய், மணிரத்னம், சங்கர் ஆகியோரது படங்கள் தான் 6 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாக வசூலித்துள்ளன. விரைவில் கத்தி, கோச்சடையான் வசூலை விக்ரம் வேதா அமெரிக்காவில் முந்தி அதிக வசூலித்த டாப் 10 படங்களின் பட்டியலில் விக்ரம் வேதா இடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாகுபலி படத்தில் வில்லனாக நடித்த ராணா தற்போது தெலுங்கில் நேனே ராஜு நேனே மந்திரி படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படம் தமிழில் நான் ஆணையிட்டால் என்கிற பெயரில் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் விளம்பர நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வரும் ராணா இந்த படத்தின் பெரும்பகுதி படப்பிடிப்பு காரைக்குடியில் தான் நடந்துள்ளது. அது மட்டுமின்றி படத்தின் கதை தமிழக மக்களுக்கு நெருக்கமாக இருப்பதால் தான் தமிழிலும் இந்த படத்தை வெளியிடுகிறோம் என்கிறார். நடிகை த்ரிஷாவை இவர் காதலித்ததாக முன்பு செய்திகள் வெளியானது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் கிசுகிசு பரவியது. அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டு மருமகனாக வரப்போகிறீர்களாமே என்று கேட்டால் சிரிப்பை மட்டுமே பதிலாக தருகிறார் ராணா. சுந்தர் சி இயக்கத்தில் 300 கோடி செலவில் உருவாக இருக்கும் சங்கமித்ரா படத்தில் ஆர்யா, ஜெயம் ரவி இருவரும் கதாநாயகர்களாக நடிக்க கதாநாயகியாக நடிக்க இருந்த ஸ்ருதி ஹாசன் ஒரு கட்டத்தில் படத்திலிருந்து விலகிவிட்டார். அதன் பிறகு நயன்தாரா, அனுஷ்கா என்று பல நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய படக்குழுவினர் இதுவரையிலும் சங்கமித்ரா வேடத்தில் நடிக்க இருக்கும் நடிகையை முடிவு செய்யவில்லை. படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரமான சங்கமித்ரா பாத்திரத்தில் நடிப்பதற்கு ஆளுமை நிறைந்த கதாநாயகி வேண்டும் என்பதால் அதற்கு பொருத்தமான நடிகையை தேர்வு செய்யும் வேளையில் இயக்குனர் சுந்தர் சி கவனமாக ஈடுபட்டிருக்கிறார். அதனால்தான் படப்பிடிப்பு துவங்க தாமதமாகிறதாம். கைதி எண் 150 படத்திற்கு பிறகு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்க இருக்கும் புதிய படத்தில் அவருடன் இணைந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்கிறார். சுதந்திர போராட்ட தியாகி உய்யலவாடா நரசிம்ம ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்கும் சிரஞ்சீவி தெலுங்கு, தமிழ், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் உருவாக இருக்கும் இந்த படத்தில் முக்கியமான பாத்திரம் ஒன்றிற்கு நடிக்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை ஒப்பந்தம் செய்துள்ளார். நயன்தாரா கதாநாயகியாக நடிக்க வில்லனாக கன்னட நடிகர் நானி சுதீப் நடிக்க இருக்கும் இந்த படம் விரைவில் துவங்க உள்ளது. தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து வரும் ரகுல் பிரீத் சிங் தற்போது தமிழில் கார்த்திவுடன் தீரன் அதிகாரம் 1 படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து சூர்யாவுடன் செல்வராகவன் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கும் ரகுல் பிரீத் சிங் புதுமுக நடிகைகள் திரையுலகிற்கு இன்னும் நிறைய வர வேண்டும் என்று தனது எண்ணத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போது தெலுங்கு சினிமாவில் நிவேதா தாமஸ், சாய் பல்லவி ஆகியோர் புதுமுக நடிகைகளாக அறிமுகமாகி இருக்கிறார்கள். அவர்களின் சிறப்பான நடிப்பு படத்திற்கு பெரும் பலத்தை சேர்த்திருக்கிறது. இவர்களை போன்ற திறமையான புதுமுகங்கள் பலர் திரையுலகிற்கு வர வேண்டும். அப்படி வரும் புதுமுகங்களை நான் வரவேற்கிறேன் என்கிறார் ரகுல் பிரீத் சிங்.
நகுல் நடித்த நாரதன் படம் மூலம் தமிழில் அறிமுகமான நிகிஷா பட்டேல் அதன் பிறகு 4 தமிழ் படங்களில் நடித்தார். அந்த படங்கள் அவருக்கு பெரிய வாய்ப்புகளை பெற்றுத்தரவில்லை. இதனால் தெலுங்கு படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டிய நிகிஷா பட்டேல் தொடர்ந்து தெலுங்கு படங்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தமிழ் தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாக இருக்கும் ஒரு படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நிகிஷா பட்டேல். 1985 ஹிந்தியில் வெளியான தேரி மெஹர்பானியன் படத்தின் 2ஆம் பாகமாக உருவாகும் இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக நிகிஷா பட்டேல் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை இந்தியில் இயக்கிய பொக்காடியா இயக்குகிறார். இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பல நாடுகளில் வெளியாகி வரவேற்பை பெற்ற பாலிவுட் படங்கள் சமீப காலமாக வசூலில் பெரிய சரிவை சந்தித்து வருகின்றன. சல்மான் கான் நடித்த டியூப்லைட், ஷாருக் கான் நடித்த ஜப் ஹாரி மெட் சேகல், ரன்பீர் கபூரின் ஜாகா ஜசூஸ், டைகர் செராஃபின் முன்னா மைக்கேல் என அண்மையில் வெளியான பெரும் பட்ஜெட் படங்கள் அனைத்தும் தோல்வியடைந்ததால் அந்த படங்களை வாங்கிய விநியோகஸ்தர்கள் பல கோடிகள் நஷ்டமடைந்துள்ளனர். இதில் சல்மான் கான் படத்தின் நஷ்டம் எத்தனை கோடியாக இருந்தாலும் தான் திருப்பி தருவதாக கூறியிருக்கிறார். மற்ற நடிகர்கள் யாரும் விநியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை பற்றி வாயே திறக்கவில்லை. இதனால் முன்னணி நடிகர்களின் படங்களை வாங்க விநியோகஸ்தர்கள் அச்சப்படும் நிலை அங்கு ஏற்பட்டுள்ளது. ஆசிய கண்டத்தில் உள்ள திரையரங்குகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பிக் சினி எக்ஸ்போ கண்காட்சி நந்தம்பாக்கத்தில் உள்ள தொழில் வர்த்தக வளாகத்தில் தொடங்கியது. இவ்விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்த அபிராமி ராமநாதன் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சினிமாவுக்கு பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார். திரையரங்குகள் நவீனப்படுத்தி மக்கள் ரசிக்கக்கூடிய படங்களை திரையிட்டால் நிச்சயம் வசூல் குவியும். எந்த வரி விதிப்பும் தொழிலை பாதிக்காது என்பதை சமீபத்தில் வெளியான படங்களின் வசூல் உறுதிப்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். கேளிக்கை வரி சம்பந்தமாக நல்லதொரு அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் அரசிடம் எதிர்பார்க்கலாம் என்றும் அந்த விழாவில் அவர் தெரிவித்தார். கத்துக்குட்டி, பாண்டிய நாடு போன்ற படங்களில் பாடல் பாடியவர் பாடகர் புவன். இவர் இப்போது பாக்கணும் போல இருக்கு படத்தில் பாடிய உன் ரெட்ட சட கூப்பிடுது முத்தம்மா பாடலின் மூலம் மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கிறார். இந்த பாடல் கல்யாண வீடு, காதுகுத்து வீடு என தமிழகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடப்படும் பாடலாக அமைந்துவிட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் சொல்லும் புவன், இளையராஜா, AR ரஹ்மான், வித்யாசாகர், ஹாரிஸ் ஜெயராஜ் போன்ற பல முன்னணி இசையமைப்பாளர்களின் படங்களில் பல வருடங்களாக கோரஸ் பாடிய பாடகர். அவர்களது மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் பாடியிருக்கும் இவர் தற்போது நான் அவளை சந்தித்த போது, இதெல்லாம் வெளியில தலை காட்ட முடியல, துப்பார்க்கு துப்பாய போன்ற படங்களிலும் பாடியிருக்கிறார் புவன். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். கடவுள் இருக்கின்றார், அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா? சிவாஜி உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று பழனி பெரியசாமி எம்ஜிஆரிடம் சொன்னவுடன், எதற்காக அவர் அவ்வளவு சிரமப்படணும், என்னை பார்ப்பதற்கா அவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே வர வேண்டுமா என்று கேட்டார் எம்ஜிஆர். அப்படி அவர் கேட்டதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை அடுத்தவர் சொன்ன வார்த்தைகள் பழனி பெரியசாமிக்கு புரிய வைத்தன. தம்பி, என்னை வந்து பார்க்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இதை பெரிய நியூஸாக போடுவாங்க, இதையும் அரசியலாக்கி விடுவார்கள் என்றார் எம்ஜிஆர். இந்த இடத்துல உங்களுக்கும் சிவாஜிக்குள்ள நட்பு தான் முக்கியம், இந்த அரசியல் பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க என்று பழனி பெரியசாமி சொன்னவுடன், அப்படி சொல்கிறீங்களா, சரி சந்திப்போம், வர சொல்லுங்க என்றார் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு தொந்தரவு இல்லாத நேரமாக காலை 11 மணிக்கு அவர்கள் இருவரும் சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த தகவலை சிவாஜிக்கு தெரிவித்தார் பழனி பெரியசாமி. மறுநாள் காலையிலே சிவாஜியும் கமலா அம்மையாரும் நியூ ஜெர்சியிலிருந்து பால்டிமோர் நகருக்கு புறப்பட்டவுடன் அந்த தகவலை பழனி பெரியசாமிக்கு சொன்னார் பத்மினி. இவர் அதை எம்ஜிஆருக்கு சொன்னவுடன் தனது நேர்முக உதவியாளரான பரமசிவத்தை அழைத்தார் எம்ஜிஆர். நீங்களும் பழனி பெரியசாமியுடன் விமான நிலையத்துக்கு சென்று தம்பி சிவாஜியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று பரமசிவத்திடம் சொன்னார். எம்ஜிஆர் சிவாஜி மீது எந்த அளவு மரியாதை வைத்திருந்தார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். பால்டிமோர் நகருக்கு விமானத்திலே வந்து இறங்கிய சிவாஜி விமான நிலையத்திலே பழனி பெரியசாமியை கண்டவுடன் அவரை ஆற கட்டி தழுவி கொண்டார். நீங்கள் செய்த இந்த உதவியை நான் என்னாலும் மறக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பலர் என்னையும் அண்ணனையும் பிரித்து வைக்கத்தான் பார்க்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க பார்க்குறீங்க, அதனால் இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் என்றும் மறக்க மாட்டேன் என்று அவரிடம் சொன்னார் சிவாஜி.
அவர்கள் அனைவரும் எம்ஜிஆர் தங்கியிருந்த ஓட்டலை அடைந்த போது எம்ஜிஆர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அங்கே வரவேற்பறையில் இருந்த ஜானகி அம்மாள் சிவாஜியும் கமலா அம்மையாரையும் வரவேற்று அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த சத்தத்தை கேட்டு கண் விழித்தார் எம்ஜிஆர். அவர் கண் விழித்தவுடன் சிவாஜி வந்திருக்கின்ற தகவலை பழனி பெரியசாமி அவரிடம் சொன்னபோது படுக்கை விட்டு எழுந்திருக்க முயற்சி செய்தார். அவர், நீங்கள் எழுந்திருக்க முயற்சி பண்ணாதீங்க, நான் அவர்கள் இருவரையும் இங்கே அழைத்து வருகிறேன் என்று சொன்ன பழனி பெரியசாமி சிவாஜியையும் கமலா அம்மையாரையும் அந்த அறைக்கு அழைத்து கொண்டு வந்தார். எம்ஜிஆரை கண்டவுடன் அண்ணே என்று பாசத்தோடு அழைத்தபடியே அவரை கட்டி தழுவி கொண்டார் சிவாஜி. எம்ஜிஆரும் அவரை கட்டி பிடித்து கொண்டார். அவர்கள் இருவரையும் அறியாமல் அவர்கள் கண்கள் கலங்கின. அதை பார்த்து கொண்டிருந்த ஜானகி அம்மாள், கமலா அம்மையார் ஆகியோரின் கண்களும் கலங்கி சில நிமிடங்களுக்கு அந்த அறை உணர்ச்சிகளின் சங்கமமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு இயல்பான நிலைக்கு திரும்பிய எம்ஜிஆர் சிவாஜியிடம் தமிழ்நாட்டு விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். அதற்கு பின்னாலே அந்த அறையை விட்டு எல்லோரும் வெளியேறிவிட சிவாஜியும் எம்ஜிஆரும் மட்டும் தனிமையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். தான் இன்னும் அதிக நேரம் அங்கே இருந்தால் எம்ஜிஆரால் ஓய்வெடுக்க முடியாது என்று எண்ணிய சிவாஜி அங்கிருந்து புறப்பட முயற்சித்த போது சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் என்றார் எம்ஜிஆர். டாக்டர் வீட்டிலே சாப்பிடுவதா ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு எம்ஜிஆரிடமிருந்து பிரியா விடை பெற்றார் சிவாஜி. எம்ஜிஆரின் மன வலிமை, தன்னம்பிக்கை ஆகியவற்றின் காரணமாக அமெரிக்க மருத்துவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக குணமடைந்து வந்தார் அவர். எம்ஜிஆருடைய உடல்நிலையிலே ஒவ்வொரு நாளும் ஏற்பட்ட முன்னேற்றத்தை பார்த்துவிட்டு அவரை ஒரு அதிசய பிறவி போல் பார்க்க தொடங்கினார்கள் அமெரிக்க மருத்துவர்கள். நானும் எத்தனையோ சிறுநீரக மாற்றறுவை சிகிச்சை பண்ணியிருக்கேன். அப்படி சிகிச்சை பெற்றவர் குணமடைய எவ்வளவு நாட்களாகும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சுய நினைவே இல்லாமல் இந்த மருத்துவமனைக்கு வந்த எம்ஜிஆர் இவ்வளவு சீக்கிரமாக குணமடைந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த மருத்துவ சிகிச்சை மட்டுமல்ல, அவருடைய உடல் அமைப்பும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். அவரின் வயதிற்கும் உடம்பின் நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் இந்த வயதிலும் இளைஞனைப் போலவே இருக்கிறார். மருத்துவ உலகிலே இது மிகவும் அரிதான ஒரு விஷயம் என்றார் புரூக்ளின் மருத்துவமனையைச் சேர்ந்த ஒரு மருத்துவர். படுக்கையிலேயே உட்கார்வதும் நகர்வதுமாக இருந்த எம்ஜிஆர் சில நாட்களுக்கு பின்னாலே மெல்ல நடக்கத் தொடங்கினார். அதற்கு பின்னாலே அப்பல்லோ மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டது முதல் புரூக்ளின் மருத்துவமனையிலே அவர் சேர்ந்து குணமடைந்தது வரை நடந்த நிகழ்ச்சிகளை அவருக்கு கோர்வையாக எல்லோரும் எடுத்துச் சொன்னார். பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அப்பல்லோ மருத்துவமனையிலே வந்து அவரை சந்தித்ததையும், புரூக்ளின் மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று அவருக்கு எல்லா விதமான சிகிச்சைகளையும் செய்ய உத்தரவுகளை மிகவும் வேகமாக பிறப்பித்ததையும் பற்றி அவருக்கு எடுத்துச் சொன்னவுடன் எம்ஜிஆருடைய கண்கள் கலங்கின. நான் உடனடியாக இந்திரா காந்தி அம்மையாருடன் பேச வேண்டும், டெலிஃபோனிலே தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். அவர் அப்படி கேட்டவுடன் அங்கே இருந்தவர்கள் யாராலும் அவருக்கு பதில் கூற முடியவில்லை. அப்பல்லோ மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்திக்க வந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி சரியாக 15 தினங்களுக்கு பின்னாலே சுடப்பட்ட விஷயத்தை எம்ஜிஆருடைய உடல் நலன் கருதி யாரும் அவருக்கு அதுவரை தெரிவிக்காமல் இருந்தார்கள். இப்போது எம்ஜிஆருக்கு என்ன பதில் சொல்வது என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருந்த போது, ஏன் தயங்குகிறீர்கள், போன் போடுங்கள் என்றார் எம்ஜிஆர். பாரத பிரதமர் இந்திரா காந்தி இறந்து விட்டார் என்ற செய்தியை எம்ஜிஆரிடம் அவர்கள் சொன்னபோது அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒருவரி செய்திகள். பொதுவாக என் மனசு தங்கம் படத்தில் நடிகர் பார்த்திபனின் மகளாக நடித்திருக்கிறார் நடிகை நிவேதா பெத்துராஜ். இயக்குனர் ஏஎல் விஜய் எனக்கு சகோதரர் மாதிரி என்கிறார் வனமகன் படத்தின் நாயகி சாயிஷா சேகல். சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்தில் போலீஸாக நடிக்கும் விஷ்ணு விஷால் ராட்சசன் படத்தில் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறார். ரவி கே சந்திரன் இயக்கத்தில் சனி தியோல் நடிக்க சிங்கம் படத்தின் 3ஆம் பாகம் இந்தியில் உருவாக இருக்கிறது. இசை வெளியீட்டு விழாவுக்கு முன்பு மெர்சல் படத்தின் ஒரு பாடலை மட்டும் முன்னதாக வெளியிட இருக்கிறார் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். சேலை நாகரிகத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார் நடிகை ஜோதிகா. அண்ணா துரை படத்தில் அண்ணா துரை என்று 2 வேடங்களில் நடித்து வருகிறார் நடிகர் விஜய் ஆண்டனி. வெற்றிமாறன் இயக்கத்தில் ரஜினி அடுத்த ஆண்டில் நடிப்பார் என்று தெரிகிறது. தரமணி படத்தை பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாராம் நடிகை ஆண்ட்ரியா. வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகம் இந்தி மற்றும் தெலுங்கு பதிப்புகள் இம்மாதம் 18ஆம் தேதி வெளியாக உள்ளன. அடுத்து வருவது ரகசியம். நடிக்க வருவதற்கு முன்பே உதடு முத்தம் கொடுத்த அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பல கதாநாயகர்களை அதிர வச்சிருக்காங்க அந்த ஆனந்தமான பிரிய நடிகை. தான் தயாரித்து வரும் படத்தில் மீசை முறுக்கிய படத்தின் பாதி கதை இருக்கிறதால ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாராம் அந்த இசை புயல்.
தெலுங்குக்கு ஒரு ரேட்டு, தமிழ் தெலுங்குன்னு 2 மொழிகளிலுமே நடிக்கிற படத்துக்கு ஒரு ரேட்டுன்னு தன்னோட சம்பளத்தை ரொம்ப கராரா பேசுறாங்களாம் அந்த சிங்கு நடிகை. தொடர் விடுமுறை நாட்கள்ல தான் தன்னோட படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு தன்னோட ப்ரொடியூசருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காராம் அந்த காம்பியர் ஹீரோ. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு உங்கள் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.